பஸ்காவின் நியமம். மேலும் கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, பஸ்காவின் நியமமாவது, அந்நிய புத்திரன் ஒருவனும் அதை புசிக்க வேண்டாம். பணத்தினால் கொல்லப்பட்ட அடிமையானவன் எவனும் நீ அவனுக்கு விருத்த சேதனம் பண்ணின பின் அவன் அதை புசிக்கலாம். அந்நியனும் கூலியாலும் அதிலே புசிக்க வேண்டாம். அதை ஒவ்வொரு வீட்டிற்குள்ளும் புசிக்க வேண்டும். அந்த மாம்சத்தில் கொஞ்சமாகிலும் வீட்டிலிருந்து வெளியே கொண்டு போகக்கூடாது. அதில் ஒரு எலும்பையும் முறிக்கக்கூடாது. இஸ்ரவேல் சபையார் எல்லாரும் அதை ஆசரிக்க கடவர்கள். அந்நியன் ஒருவன் உன்னிடத்திலே தங்கி கர்த்தருக்கு பஸ்காவை ஆசரிக்க வேண்டுமென்று இருந்தால் அவனைச் சேர்ந்த ஆண் பிள்ளைகள் யாவரும் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். பின்பு அவன் சேர்ந்து அதை ஆசரிக்க வேண்டும். அவன் சுதேசியைப் போல் இருப்பான். விருத்த சேதனம் இல்லாத ஒருவனும் அதில் புசிக்க வேண்டாம். சுதேசிக்கும் உங்களிடத்தில் தங்கும் பிரதேசிக்கும் ஒரே பிரமாணம் இருக்க கடவுது என்றார். இப்படியே இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் செய்தார்கள். கர்த்தர் மோசேக்கும் ஆரோனுக்கும் கட்டளிட்டபடியே செய்தார்கள். அன்றைத்திறமே கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை அணியணியாய் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினார். பஸ்காவின் நியமத்தை பற்றி மேலும் சில செய்திகள் இந்த வசன பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் புத்திரர் இனிமேல் வரப்போகிற நாட்களில் பஸ்காவை ஆசரிக்கும் போது கர்த்தர் அது குறித்து தங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிற பிரகாரம் அதை ஆசரிக்க வேண்டும். இஸ்ரவேல் சபையார் எல்லாரும் பஸ்காவை ஆசரிக்க வேண்டும். கர்த்தருடைய கிருபைகளையும் இரக்கங்களையும் யாரெல்லாம் பெற்றிருக்கிறார்களோ அவர்கள் எல்லோருமே கர்த்தரை துதிப்பதில் பங்கு பெற வேண்டும். கர்த்தர் இஸ்ரவேல் சபையார் எல்லோருக்கும் நன்மை செய்திருக்கிறார். ஆகையினால் அவர்கள் எல்லோரும் பஸ்காவை ஆசரிக்க வேண்டும் என்று கர்த்தர் கட்டளையிடுகிறார். புதிய ஏற்பாட்டு காலத்தில் கர்த்தருடைய பந்தியானது பஸ்காவுக்கு அடையாளமாக ஆசரிக்கப்படுகிறது. விசுவாசிகள் கர்த்தருடைய பந்தியிலே பயபக்தியோடு பங்கு பெற வேண்டும். விசுவாசிகளில் ஒருவரும் கர்த்தருடைய பந்தியை அசட்டை செய்து அதில் பங்கு பெறாமல் இருந்துவிடக்கூடாது. அந்நிய புத்திரர் பஸ்காவை ஆசரிக்க கூடாது. விருத்த சேதனம் இல்லாத அந்நியருக்கு பஸ்காவை ஆசரிக்க அனுமதி இல்லை. கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, பஸ்காவின் நியமமாவது, அந்நிய புத்திரன் ஒருவனும் அதை புசிக்க வேண்டாம் என்றும் அந்நியனும் கூலியாலும் அதிலே புசிக்க வேண்டாம் என்றும், அந்நியன் ஒருவன் உன்னிடத்திலே தங்கி கர்த்தருக்கு பஸ்காவை ஆசரிக்க வேண்டும் என்று இருந்தால் அவனை சேர்ந்த ஆண் பிள்ளைகள் யாவரும் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். பின்பு அவன் சேர்ந்து அதை ஆசரிக்க வேண்டும். அவன் சுதேசியைப் போல இருப்பான். விருத்த சேதனம் இல்லாத ஒருவனும் அதிலே புசிக்க வேண்டாம் என்றும் சொல்லுகிறார். கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெறுகிற விசுவாசிகள் எல்லோரும் கர்த்தருடைய வார்த்தையினால் மறுபடியும் பிறந்தவர்களாய் இருக்க வேண்டும். நம்முடைய இருதயம் முதலாவதாக விருத்த சேதனம் பண்ணப்பட்டிருக்க வேண்டும். பழைய ஏற்பாட்டு காலத்தில் பஸ்காவில் பங்கு பெறுகிறவர்கள் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும் என்னும் நியமம் இருந்தது. புதிய ஏற்பாட்டு காலத்து விசுவாசிகளாகிய நமக்கு மாம்சத்தில் விருத்த சேதனம் நியமிக்கப்படவில்லை. ஆனால் நம்முடைய இருதயம் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டியது அவசியமாயிருக்கிறது. அல்லாமலும் நீங்கள் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே மாம்சத்திற்குரிய பாவ சரீரத்தை களைந்து விட்டதினால் கையால் செய்யப்படாத விருத்த சேதனத்தை அவருக்குள் பெற்றீர்கள். கொலோசையர் 2:11. கர்த்தருடைய பந்தியில் பங்கு பெறுகிற விசுவாசிகள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபாதார பலி மரணத்தினால் வாக்கு பண்ணப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்களுக்கு பங்குள்ளவர்களாய் இருக்கிறார்கள். விருத்த சேதனம் பண்ணப்பட்ட அந்நியன் பஸ்காவை ஆசரிக்கலாம் என்று அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. பணத்தினால் கொல்லப்பட்ட அடிமையானவன் எவனும் நீ அவனுக்கு விருத்த சேதனம் பண்ணின பின் அவன் அதை புசிக்கலாம். நாம் கர்த்தருக்கு நம்மை முற்றிலுமாய் ஒப்புக் கொடுக்க வேண்டும். நம்முடையது எல்லாமே கர்த்தருடையது என்று அவருக்கு அர்ப்பணிக்க வேண்டும். கர்த்தர் தம்முடைய கிருபையினால் அந்நியரும் பஸ்காவை ஆசரிப்பதற்கு அனுமதி கொடுக்கிறார். கர்த்தருடைய பஸ்காவிலே இஸ்ரவேல் புத்திரர் மாத்திரம் என்றல்லாமல் விருத்த சேதனம் பண்ணப்பட்ட அந்நியரும் பங்கு பெறுவதற்கு கர்த்தர் அனுமதி கொடுக்கிறார். புதிய ஏற்பாட்டு காலத்தில் புறஜாதியாரும் கர்த்தருடைய சபையிலே சேர்த்துக் கொள்ளப்படுவார்கள் என்பதற்கு இந்த சம்பவம் அடையாளமாயிருக்கிறது. கர்த்தருடைய சபையிலே யூதர் என்றும்
புறஜாதியார் என்றும் வித்தியாசம் இல்லை. எல்லோரும் கர்த்தருடைய பார்வையில் சமமாக இருக்கிறார்கள். சுதேசிக்கும் உங்களிடத்தில் தங்கும் பரதேசிக்கும் ஒரே பிரமாணம் இருக்க கடவுது என்று கர்த்தர் சொல்லுகிறார். மோசையின் பிரமாணம் இஸ்ரவேலருக்கு மட்டுமே உரியது. இஸ்ரவேலர்கள் மோசையின் பிரமாணங்கள் அனைத்திற்கும் கீழ்ப்படிய வேண்டும். புறஜாதியார் இஸ்ரவேலரைப் போல மோசையின் பிரமாணத்திற்கு உட்பட விரும்பினால் அவர்களுடைய ஆண் பிள்ளைகளுக்கு விருத்த சேதனம் செய்யப்பட வேண்டும். புதிய ஏற்பாட்டு காலத்து விசுவாசிகளாகிய நாம் ஆவிக்குரிய இஸ்ரவேலராய் இருக்கிறோம். இதன் பிரகாரமாக நாம் ஆபிரகாமின் சந்ததியாராயும் இருக்கிறோம். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்ன வாக்குத்தத்தங்கள் ஆவிக்குரிய இஸ்ரவேலராகிய நமக்கும் நிறைவேறும். பஸ்காவை ஆசரிக்கும் போது அதை ஒவ்வொரு வீட்டிற்குள்ளும் புசிக்க வேண்டும். அந்த மாம்சத்தில் கொஞ்சமாகிலும் வீட்டிலிருந்து வெளியே கொண்டு போகக்கூடாது. அதில் ஒரு எலும்பையும் முறிக்கக்கூடாது. பஸ்காவை ஆசரிக்கும் போது வீட்டில் உள்ளோர் அனைவரும் சந்தோஷமாயும் ஐக்கியமாயும் இருக்க வேண்டும். அப்போது ஒருவருக்கொருவர் பஸ்காவை குறித்து ஆவிக்குரிய விளக்கங்களையும் புத்திமதிகளையும் சொல்லி ஒருவரையொருவர் பலப்படுத்த வேண்டும். இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்தில் இருந்து புறப்பட்டு போகிற சம்பவம் இங்கு மறுபடியுமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் எல்லோரும் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறார்கள். இஸ்ரவேல் சபையார் எல்லோரும் பஸ்காவை ஆசரிக்க கடவர்கள் என்று கர்த்தர் கட்டளையிட்டிருக்கிறார். இப்படியே இஸ்ரவேல் புத்திரர் எல்லோரும் செய்கிறார்கள். கர்த்தர் மோசேக்கும் ஆரோனுக்கும் கட்டளையிட்டபடியே செய்கிறார்கள். பரிசுத்த வேதாகமத்தில் பஸ்காவின் நியமத்தை பற்றி தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் விவரம் வருமாறு: நிசான் மாதம் 10ஆம் தேதி, இது வருஷத்தின் முதலாம் மாதம், ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொண்டு அதை 14ஆம் தேதி வரையிலும் வைத்திருக்க வேண்டும். ஒரு ஆட்டுக்குட்டியை புசிப்பதற்கு வீட்டில் போதுமான நபர்கள் இல்லை என்றால் அவர்கள் அயல் வீட்டுக்காரரை சேர்த்துக் கொள்ளலாம். ஆட்டுக்குட்டி வீணாக கூடாது. அந்த ஆட்டுக்குட்டி பழுதற்றதாக இருக்க வேண்டும். அந்த ஆட்டுக்குட்டி ஆணும் 1 வயதுள்ளதுமாய் இருக்க வேண்டும். நிசான் மாதம் 14ஆம் தேதி சாயங்காலத்தில் அந்த ஆட்டுக்குட்டியை அடிக்க வேண்டும். அந்த ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தை வீட்டு வாசல் நிலைக்கால்கள் 2 நிலையின் மேற்சட்டத்திலும் தெளிக்க வேண்டும். அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியின் மாம்சத்தை நெருப்பினால் சுட்டு புளிப்பில்லா அப்பத்தோடும் கசப்பான கீரையோடும் அதை புசிக்க வேண்டும். பச்சையாயும் தண்ணீரில் அவிக்கப்பட்டதாயும் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியின் மாம்சத்தை புசிக்க கூடாது. அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியின் மாம்சத்தை விடியற்காலம் மட்டும் மீதியாக வைக்காமல் விடியற்காலம் மட்டும் அதிலே மீதியாய் இருக்கிறதை அக்கினியால் சுட்டெரிக்க வேண்டும். அதை தீவிரமாய் புசிக்க வேண்டும். அறைகளில் கச்சை கட்டிக்கொண்டு கால்களில் பாதரட்சை தொடுத்துக் கொண்டு பிரயாணத்திற்கு ஆயத்தமாக அதை புசிக்க வேண்டும். ராத்திரியிலே அதை புசிக்க வேண்டும். பஸ்கா நியமம் இஸ்ரவேலருக்கு நித்திய நினைவு கூறுதலாக இருக்க வேண்டும். வீடுகளில் இருந்து புளித்த மாவை நீக்க வேண்டும். புளிப்பில்லா அப்பத்தை மாத்திரம் புசிக்க வேண்டும். பஸ்காவின் போது புளிப்பில்லா அப்ப பண்டிகையை ஆசரிக்க துவங்க வேண்டும். புளிப்பில்லா அப்பத்தை 7 நாள் அளவும் புசிக்க வேண்டும். 1ஆம் நாளிலும் 7ஆம் நாளிலும் ஒரு வேலையும் செய்யப்படலாகாது. அந்த நாட்களில் பரிசுத்த சபை கூடுதல் இருக்க வேண்டும். 7 நாள் அளவும் வீடுகளில் புளித்தமா காணப்படலாகாது. அந்நிய புத்திரன் ஒருவனும் பஸ்காவை புசிக்க கூடாது. விருத்த சேதனம் பண்ணாத எந்த மனுஷனும் பஸ்காவை புசிக்க கூடாது. அந்நியனும் கூலியாளும் பஸ்காவை புசிக்க கூடாது. பஸ்காவை ஒவ்வொரு வீட்டிற்குள்ளும் புசிக்க வேண்டும். அந்த மாம்சத்தில் கொஞ்சமாகிலும் வீட்டில் இருந்து வெளியே கொண்டு போகக்கூடாது. பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ஒரு எலும்பையும் முறிக்கக்கூடாது. இஸ்ரவேல் சபையார் எல்லாரும் பஸ்காவை ஆசரிக்க வேண்டும். ஆபிப் அல்லது நிசான் மாதத்தில் பஸ்காவை ஆசரிக்க வேண்டும். பஸ்காவை ஒவ்வொரு வருஷமும் ஆசரிக்க வேண்டும். பஸ்காவை ஆசரிக்க வேண்டிய நாளில் ஜனங்கள் தீட்டுப்பட்டிருந்தால் அதை அவர்கள் 1 மாதத்திற்கு பின்பு புசிக்கலாம். பஸ்கா ஆட்டுக்குட்டியை ஆசரிப்பு கூடாரத்தில் மட்டுமே அடிக்க வேண்டும். அன்றைய தினமே கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை அணி அணியாய் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணுகிறார். அன்றைய தினமே என்பது நிசான் மாதம் 15ஆம் நாளை குறிக்கிறது.
கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை அணி அணியாய் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணுகிறார். இஸ்ரவேலர்கள் எகிப்து தேசத்தில் அடிமைகளாக இருந்தாலும் அவர்கள் யுத்தம் பண்ணுவதில் பழக்கம் உள்ளவர்கள். எகிப்தியர்களுக்காக அவர்கள் யுத்தம் பண்ணி இருக்கிறார்கள். ஆகையினால் குறைந்த கால அவகாசத்தில் இஸ்ரவேல் புத்திரர் போர் வீரர்களைப் போல அணி அணியாக புறப்பட்டு போக ஆயத்தமாக இருக்கிறார்கள். இஸ்ரவேல் புத்திரர் ஒவ்வொருவரும் தங்களுடைய ஸ்தானத்தையும் கடமையையும் நன்றாக தெரிந்து வைத்திருக்கிறார்கள்.